எவ்வளோ வயசானாலும் அவருடைய இளமையும் துடிப்பும் இன்னும் குறையவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கார் மனுஷன். அவரை வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. சார் வேட்டையின் உறுதியாக வெற்றி அடையும் சார். மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு நடிக்க வாங்கணும் அப்படின்னு. எல்லாருமே வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக வாழ முடியுது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில். அவர் ரசிக்கிற நடக்காரு, அது அவங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத கருத்துக்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இவருடைய லைஃப்பில் பிடிச்சிருக்கு, இவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வயசாகி போய் வீட்டில் உட்காந்துட்டோன்னு வைங்களேன், லைஃப் அவ்வளோதாங்கிற மாதிரி ஈஸியாக போயிடும். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொடுத்துருக்க ஒரு லைஃப் கடவுள். அந்த கொடுத்துருக்க ஒரு லைஃப்பை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டு போகிறது வாழ்க்கை. என்றைக்கு நம்ம அதை நினச்சிட்டு நம்ம அப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க யாருக்காக இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை தான். அவரை வச்சு இருக்குது பிஸ்னஸ்ஸு. மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்க போய் தானே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கொடுக்க முடியுது அவரால். இல்லைன்னா அவர் மேலே அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸ் அவரால் போக முடியாதுல்ல. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஷோ நாங்கள் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து தலைவர் வந்து டைரெக்டாக பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த டோட்டல் ஆடியன்ஸோட க்ரௌடு, சவுண்டு, சரியான வைப், உடம்புலாம் புல்லரிக்குது எங்களுக்கு எல்லாமே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மூமெண்ட் எப்படா மேலே வருவார்னு காத்திருந்து கடைசியாக வரப்போது எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய கூச்சல். அவர் பேசுகிறாரு, இருந்தாலும் எந்த சத்தமுமே யாருக்குமே கேட்கல. அந்த லெவலுக்கு கத்துறாங்க மக்கள். அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. எவ்வளோ வயசானாலும் அவருடைய இளமையும் துடிப்பும் இன்னும் குறையவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கார் மனுஷன். அவரை வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அவர் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நமக்கு கருத்து தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணணுன்னாலுமே நம்ம அந்த நமக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கோன்னு ஒரு இது சொன்னார். அதே மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப பெரிய ஆளாக வர முடியுன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தார். மேல்படி பார்த்துட்டோன்னா அனிருத்தோட இசை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சவுண்டு, அவரோட இது எல்லாமே. அனிருத் வந்து எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், இப்போ சினிஃபீல்டில் அவருக்கான எவ்வளோ விஷயம் காத்துட்ருக்கு. இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாமே. அவர் போட்ட ஒரு பாட்டுமே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஷோவாக இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இங்கே வந்து பார்க்க வச்சாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். வைப், என்ஜாய் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து மோட்டிவேஷனாக நல்லா பேசினார். அவரோட மோட்டிவேஷன் கேட்குறப்போ எப்பயுமே நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனை வந்து கேட்டுகிட்டே இருப்போம். லைவாக கேட்குறப்போ அந்த த்ரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சூப்பராக. அதே மாதிரி ஆர்கனைஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அதனால் ஃப்ரீயாக உட்காந்து நாங்களாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே வந்துட்டு அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் வரப்போ வந்து அந்த நம்ம அதான் சொன்னேன்ல, யூடியூப்பில் பார்க்குறது, நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறதுக்கும் லைவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட எக்ஸைட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணால். ரஜினி சார் வந்து இது வரைக்கும் யாரையும் புகழ்ந்தது கிடையாது. ஒரு டேரக்டரை மிக பிரம்மாண்டமான ஒர்க் பண்ணி பிரம்மாண்டமாக புகழ்ந்துருக்காரு. அனிருத் சாரோட இசை சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பகத் பாசலோட நடிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் வெற்றியாக நாங்கள் நம்புகிறோம் சார். சார் ரஜினி இப்போ லாஸ்ட்டாக 100 பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடினார் அனிருத்தோட. இது வரைக்கும் எந்த வரலாற்றையும் அப்படி ஆடினதே கிடையாது. எங்களவே ஒரு 10 நிமிஷம் ஆடும்போது தலைவர் தனியாக ஆடும்போது மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவரே சொல்கிறார், அனிருத்தை பார்த்தோம் எனக்கு 1000 இது கூடின மாதிரி இருக்குது, அனிருத்தா வேணும்னு சொல்கிறாரு. அவருடைய டான்ஸ் இப்போ ஆடியோ லான்ச் இது வரைக்கும் அவர் ஆடினது கிடையாது. இந்த தடவை ஆடி மிக பிரம்மாண்டம் மாதிரி நாங்கள் ரசிச்சிருக்கோம். 2Kக்கு வந்து ஒரு யங்ஸ்டரான ராக் ஸ்டார்னா அவர் ஒருத்தர் தான் சார். இது வரைக்கும் இப்போ ஒரு படம் பார்க்க போகிறான், இசை வந்து யாரை பார்க்குறோம்னா அனிருத்தை பார்த்துட்டு தான் வர்றான். அதனால அனிருத்தோட நடிப்பு எங்களுக்கு ரொம்ப ஆக்டிங் சூப்பராக இருக்கும் சார். வேட்டையின் உறுதியாக வெற்றி அடையும் சார். மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு சொல்ல போனால். சொல்கிற வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்பீச் வேறு லெவலில் இருக்குது. ஸ்பீச்சுக்காண்டே வரலாம். அனிருத் வைப்லாம் சொல்லவே வேணாம். எல்லா இடத்துலையுமே அவர் தான் ராக் ஸ்டார் ஆச்சு. கலைக்கு துவம்சம் பண்ணிட்டாப்புல மனுஷன். அவர் மனசிலாய பாட்டு நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. ஆமாம், வெளியவே வைபாது. உள்ளெல்லாம் எல்லா டைமும் புல்லரிச்சே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். அந்த பாட்டுமே எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அனிருத் இருக்கிறனால பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே தாராளமாக பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் கண்டிப்பாக இட்டு தான், சூப்பர் டூப்பர் இட்டு தான். வேற மாதிரி இருக்குங்க. வர்றதுக்கு மனசே இல்லை. எப்படி இருந்தாலும் டிவியில் திரும்ப போடுவோம், அதை மறுபடியும் போய் பார்க்க தான் போகிறேன் நான். மெசேஜ் என்ன, நம்மளை ஒரு நார்மல் ஜென்ரல் ஒருத்தர் எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு லைஃப்பில் என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும், எல்லாமே வந்து எந்த வயசில் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிடணும்.
அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒர்க்காக இருந்தாலும் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பண்ணாலும் ஒரு கண்டிப்பாக இறங்கி வேலை பார்க்கணும், இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்துச்சு அது? ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையில ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வந்து ரொம்ப இன்ன வரைக்குமே அவர் வயசு இதாகதே தவிர மற்றபடி எனர்ஜிலாம் டவுனே ஆகும். பீக்கில் நான் இது என்ன ஃபஸ்ட் ஆடியோ லான்ச், ஃபஸ்ட் ஆடியோ, அதனாலே ஆமாம் அதனால இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் வைப் தான், கண்டிப்பாக கான்செப்ட் வைப்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து போனால் தான் அந்த எனர்ஜி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவர் வர்றது எப்படின்னு தெரில, அவர் நம்ம ஓகே தான். ஃபகத் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணால் வரவே இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமாம் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபகத்தோட தீவிரமான ஃபேன், ஸோ அதனால் வரல, அது ஒரு சங்கடம் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாப்புல. லைஃப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ முன்னேற்றத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத ரொம்ப அழகாக அருமையாக சொன்னாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆடியோவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி டிஷர்ட் பார்த்தோம், டிஷர்ட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்க, டிஷர்ட் வந்து அவருடைய சாயல் மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய சாயல் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய மாஸ் சீனு குறைவு இல்லாமல் நல்லா அழகாக ரொம்ப மாஸாக கொடுத்துருக்காப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சி. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே போல் அனிருத்தோட மியூசிக் ரொம்ப சூப்பர். மனசில் பாட்டு ரொம்ப கிட்டு, எல்லா பக்கமும் நல்ல கிட்டு, நல்ல வைப்பு. அதே மாதிரி நிச்சயமாக நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. ஒவ்வொரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க, அந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து இது நிறைய ஏற்றுக்கிற விஷயமா இருக்குது. அவர் இப்போ சொல்கிறார், அமிதாப் பச்சன் கதையை சொன்னாப்புல, அதில் எத்தனை வழிகள் என்னங்கிறது நம்ம ஏற்று அதை தாண்டி நம்ம போகிறதுக்கு எவ்வளவோ கருத்து சொன்னாப்புல. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கருத்துக்களை கேட்கும்போது. நிச்சயமாக லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் அந்த கருத்தை கேட்டு போகணும். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு நடிக்கவா ஆகணும் அப்படின்னு. எல்லாருமே வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக வாழ முடியுது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில். அவர் ரசிக்கிற நடக்காரு, அது அவங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத கருத்துக்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இவருடைய லைஃப்பில் பிடிச்சிருக்கு, இவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வயசாகி போய் வீட்டில் உட்காந்துட்டோன்னு வைங்களேன், லைஃப் அவ்வளோதாங்கிற மாதிரி ஈஸியாக போயிடும். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொடுத்துருக்க ஒரு லைஃப் கடவுள். அந்த கொடுத்துருக்க ஒரு லைஃப்பை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கும் வாழ்க்கை. என்றைக்கு நம்ம அதை நினச்சிட்டு நம்ம அப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க யாருக்காக இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை தான். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் இந்த ஆடியோ லான்ச் பார்க்குறதுக்காக. காரணம் அவருடைய ஒரு நல்ல எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எடுத்துக்காட்டு சில விஷயங்கள் இருக்க போய் தான் அவரை தேடி அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இளைஞருக்கு வழி கொடுத்ததுக்கு வந்து இளைஞர் வந்து அது ஒரு இது. இவருடைய வாழ்க்கையில் இவர் போகிறாரு. யாரையும் போய் நீ கண்டிப்பாக எனக்கு வந்து தான் தீரணும், உங்களுக்கு ஒரு மாசு இல்லைன்னு சொன்னாலே உங்களை கண்டிப்பாக ஓரம் வச்சுருவாங்க. இப்போ ஒரு மாசு இல்லைன்னு சொன்னால் எத்தனையோ பேர் வந்து அதனால் இருக்கலாம், அவங்க வந்து இளைஞருக்கு வழி விடுறேன்னு சொல்லி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வருது, யாரையும் அவர் கம்பல் பண்ணி இது பண்ணலை. அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அவருக்கு அது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இளைஞர் வர்றது அவங்க வர்றாங்க. இப்போ இதில் எத்தனையோ இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவங்க படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்காக எல்லாமே பழைய ஆக்டர் இல்லை, புது ஆக்டர் கொண்டு கொடுத்துருக்காரு. அதை மாதிரி கொடுத்துருக்காரு. பிஸ்னஸ் இருந்தால் தானே யாருமே தேடுவாங்க. பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னால் யாரையுமே யாரும் மதிக்க போகிறது இல்லைல்ல. உங்களை வச்சு ஒரு பிரயோஜனம் இருந்தால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அவரை வச்சு இருக்குது பிஸ்னஸ்ஸு. மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்க போய் தானே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கொடுக்க முடியுது அவரால். இல்லைன்னா அவர் மேலே அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸ் அவரால் போக முடியாதுல்ல. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அவருக்குன்னு ஒரு டாப் இருக்க போய் தானே எல்லாம் தேடுறாங்க. அந்த இது இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை. தலைவர் வந்து வாழ்க்கையில் தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்கிறாரு. அதை வந்து இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம ஏற்றுக்கணுமே தவிர விவாண்டதை வந்து பேசுகிறதுக்கு வித்தியாசம் கிடையாது. அவர் ஏஜில் இருந்தார், ஊரால் 92 93 10 வருஷம் நடிக்காமல் தான் இருந்தார். 4 வருஷம் 5 வருஷம் படம் கொடுத்தாரு. இப்போ கண்டினியூவாக படம் நடிக்கிறாரு. உடல்நிலை சரியில்லாமல் வந்த பிறகு அதுக்கப்புறம் கண்டினியூவாக படம் நடிக்கிறாருன்னா மார்க்கெட் உச்சத்தில் இருக்க போதுதான் அவர் தயாரிப்பில் தேடி வர பற்றி தான் அவர் நடிக்கிறாரு. இல்லைன்னா எத்தனையோ நடிகர் கூட நடித்த கதாநாயகன் நடித்த நடிகர்கள் யாருமே இப்போ இல்லை. அதை வந்து நமக்கு கம்பல் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் வந்து அவர் மார்க்கெட் இருக்க வரைக்கும் நடிச்சுட்டே இருப்பார். இது வந்து அவருக்கு ஆண்டவன் கொடுத்த அருள்.